தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். இந்த பகுதியிலே ஒரு முக்கியமான ஆடிட் அப்ஜெக்ஷனை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக மைனர் பெனால்டி பெறப்பட்டவர்கள், அதாவது மைனர் பெனால்டி தண்டனை வழங்கப்பட்டவர்கள் 2014 ஆண்டுக்கு பின்னால் 2019 வரை ரிடக்ஷன் ஆஃப் பே, அதாவது ஒருவருக்கு ரிடக்ஷன் ஆஃப் பே என்கின்ற ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டால் அவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ அறியவில்லையோ நான் அறியவில்லை. ஆனால் நம்முடைய தமிழகத்திலே ஒரு 2 கேசுகள், ஒன்று நம்முடைய தென்காசியினுடைய மூத்த தோழர் சண்முகவேல் மற்றும் RMS பிரிவிலே இருக்கக்கூடிய அருமை தோழர் பாஸ்கரன் அவர்கள், இவர்கள் இருவருடைய பிரச்சனையை நம் முன்னால் சொன்ன பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய தவறு நிகழ்ந்திருக்கிறது. அதே போன்று தாம்பரம் கோட்டத்தில் உள்ள சீனிவாசன் என்கின்ற தோழர், இவர்களெல்லாம் இந்த பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய நேரத்திலே தான் ஒரு மிகப்பெரியதொரு அநியாயம் இன்னும் தீர்வு காணப்படாமல் தேங்கி கிடைக்கிறது என்கின்ற ஒரு எண்ணமானது நமக்கு ஏற்பட்டது. இந்த கேஸினுடைய முழுமையான விவரம் என்னவென்று நாம் முதலிலே பார்ப்போம். அதாவது ஒருவருக்கு மைனர் பெனால்டி வழங்கினால் அந்த மைனர் பெனால்டி என்பது அவர்களுடைய ஊதியத்திலே பனிஷ்மெண்ட் முடிந்த பின்னால் பாதிப்பு என்பது நிரந்தரமாக இருக்காது. மைனர் பெனால்டி என்பது அந்த காலத்திலே முடிந்துவிடும். ஒருவேளை வித் குமுலேட்டிவ் எஃபெக்ட் என்று இருந்தால் அவர்களுக்கு பாதிப்பு இருக்கும். அது கூட பெரும்பாலான நேரங்களிலே வழங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது ரூல் 16 இல்லை. இது DOPT 6/2/2014 அன்று ஒரு விளக்க ஆணையினை கொடுத்தது. அது என்ன விளக்க ஆணை என்றால், ஒரு ஊழியர் பெனால்டி பெற்ற பின்னால், அந்த பெனால்டி முடிந்த பின்னர் அவருடைய ஊதியங்கள் எப்படி நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட விளக்க ஆணை. அந்த 6/2/2014 ஆணையிலே பல விளக்க, அதாவது இல்லஸ்ட்ரேஷன் என்று சொல்லுவோமே, அந்த இல்லஸ்ட்ரேஷனிலே ரூல் 16 பற்றி ரிடக்ஷன் ஆஃப் பே என்பதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த ரிடக்ஷன் ஆஃப் பே வித் குமுலேட்டிவ் எஃபெக்ட், வித்தவுட் குமுலேட்டிவ் எஃபெக்ட் என்று இருப்பதை எல்லாவற்றிற்கும் 2க்கும் பொதுவாக வித் குமுலேட்டிவ் எஃபெக்ட் என்கின்ற ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மட்டும்தான் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இது மிகப்பெரிய தவறு நேர்ந்திருக்கிறது என்பது நம்மால் சுட்டிக்காட்டப்பட்டது. நான் கூட நம்முடைய மத்திய சங்கத்தின் மூலமாக ஒரு விளக்கமான கடிதத்தினை அப்பொழுதே எழுதி அனுப்பியிருந்தோம். அதனால் 18/6/2019 அன்று DOPT தன்னுடைய தவறினை உணர்ந்து அதற்கான விளக்க ஆணையினை மீண்டும் ஒரு முறை வழங்கி ஏற்கனவே செய்திருந்த தவறை அவை நிவர்த்தி செய்திருக்கின்றன. அந்த ஆணையிலே ஏற்கனவே 6/2/2014 வழங்கப்பட்ட அந்த ஆணையிலே இல்லஸ்ட்ரேஷன் விடப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து ரூல் 16 கீழாக கூடுதலாக ஒரு இல்லஸ்ட்ரேஷன் என்பது அளிக்கப்பட்டது. வித்தவுட் குமுலேட்டிவ் எஃபெக்ட் இருந்தால் அதற்கு எப்படி நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று அந்த விளக்கமானது சொல்லப்பட்டது. 18/6/2019 ஆணை வெளிவந்த பின்னாலே 6/2/2014 ஆணை என்பது செல்லத்தகாததாக, அப்சல்யூட் என்று சொல்லுவோமே, அது செல்லத்தகாததாக மாறிவிடுகின்றது. ஆனாலும் நம்முடைய பண்டிட்டுகள், ஆடிட்டிலே இருக்கக்கூடிய பண்டிட்டுகள் எல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? அது 6வது ஊதிய குழுவிற்கு கொடுத்தது, 2019 7வது ஊதிய குழுவிற்கு கொடுத்தது. ஆகவே 2014 ஆணையின்படி அந்த இன்கிரிமெண்ட் என்பது தராமல் மறுக்கப்பட்டிருந்தால் அது சரி, அல்லது கொடுக்கப்பட்டிருந்தால் அது பிடிக்கப்பட வேண்டும் என்கின்ற அப்ஜெக்ஷனை அவைகள் எழுப்பின. இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். FR என்பது ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் என்பது அடிப்படை விதிகள். அந்த ஃபண்டமெண்டல் விதிகளை மாற்றுவதற்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. இன்று கூட 30/6 ஓய்வு பெற்றவர்களுக்கு கூடுதலாக ஒரு இன்கிரிமெண்ட் வழங்கப்பட வேண்டும் என்பது கூட ஃபண்டமெண்டல் ரூலிலே மாற்றம் செய்யாமல் நாங்கள் செய்ய முடியாது, அதற்கு என்ன செய்யலாம் என்றுதான் உச்சநீதிமன்றத்தினை இன்று அரசு அணுகியிருக்கிறது. ஆக ஃபண்டமெண்டல் ரூல் என்பது மாற்றப்பட வேண்டும் என்றால் அது முறையாக நாடாளுமன்றத்திலே செய்யப்பட வேண்டும். இந்த ஃபண்டமெண்டல் ரூல் 29(1) ஒரு அரசு ஊழியருடைய ஊதியம் என்பது தண்டனை காரணமாக ஒரு லோயர் ஸ்டேஜிற்கு குறைக்கப்பட்டிருந்தால் அந்த அதிகாரி இந்த ரிடக்ஷன் என்பதை எந்த காலத்திற்கு வரை அது பொருந்தும், இந்த ரிடக்ஷன் ஆர்டர் என்பது அவருடைய எதிர்காலத்திலே பெறக்கூடிய அவருடைய வருடாந்திர ஊதிய உயர்வை மாற்றம், அதாவது தள்ளி போகணுமா அல்லது தரப்படாமல் நிறுத்தப்படுமா என்பதை பற்றி எல்லாம் விளக்கிட வேண்டும் என்று இருக்கிறது.
அதே போன்று MOF 17/8/1959 மற்றும் 9/6/1960 ஆணைகளிலே ஒரு அரசு ஊழியருடைய தண்டனை காலம் முடிந்த பின்னால் அவருடைய ஊதிய நிர்ணயம் என்பது எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதற்கான விளக்கங்கள் தரப்பட்டு இருக்கிறது. அந்த விளக்கங்களிலே அந்த தண்டனை உத்தரவிலே அவர்களுடைய ஊதிய குறைப்பு என்பது அவர்களுடைய எதிர்கால வருடாந்திர உயர்வினை பாதிக்காது என்று இருந்தாலோ அல்லது அது குறித்து சொல்லப்படாமல் இருந்தாலோ அரசாங்க ஊழியருக்கு அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய ஊதிய உயர்வு என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இவை FRனுடைய விளக்கங்கள். இப்படி இருக்கின்ற பொழுதனால்தான் ஒவ்வொரு தண்டனை ஆணையிலும் அந்த மெமோவிலே டிசிப்ளினரி அத்தாரிட்டி குறிப்பிடுவார்கள். இது இந்த தண்டனையானது அவர்களுடைய இன்கிரிமெண்ட் போஸ்ட்போன் ஆகும் அல்லது போஸ்ட்போன் ஆகாது என்பதை மிக தெளிவாக அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி ஆணைகள் இருக்கின்ற பொழுது FR சட்டங்களுக்கு விரோதமாக 6/2/2014 ஆணையினை சுட்டி காட்டி வித்தவுட் குமுலேட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த குறுந்தண்டனையை கூட பெருந்தண்டனையாக கருதி கூடுதலாக இன்கிரிமெண்டையும் கட் செய்வது என்பது எந்த விதத்திலே நியாயமாக இருக்க முடியும்? அந்த எக்ஸாம்பிள் என்பது 6/2/2014 கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்பது FR 22(1) முரணானதாகும். யாருக்குமே ஒரு FR விதிகளுக்கு முரணாக விளக்கம் கொடுப்பதற்கோ அல்லது அதை மாற்றி அமைப்பதற்கோ உரிமை என்பது நிச்சயமாக கிடையாது. இதை உணர்ந்த பின்னால் தான் DOPT தன்னுடைய தவறை திருத்திக் கொண்டு 6/2/2014 ஆணையிலே தவறாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று அதை மாற்றி 18/6/2019 எக்ஸாம்பிள் 6 இதற்கான விளக்கங்களை கொடுத்திருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது பணி ஓய்வு பெறக்கூடிய ஊழியர்கள் மத்தியிலே நம்முடைய சென்னையினுடைய அஞ்சல் ஆடிட் அவர்களுக்கு அந்த காலத்தினை 2 இன்கிரிமெண்ட் 1 இன்கிரிமெண்ட் என்பதை பிடித்தம் செய்து அதற்கான ஹியூஜ் ரெக்கவரி என்பது போடப்பட்டு அதற்கு பின்னால் அவர்களுடைய ஓய்வூதியம் நிர்ணயம் செய்யப்பட்டு இருக்கிறது என்றால் இதைவிட கொடுமை வேறு எங்கும் கிடையாது. நான் தெரிந்த ஒரு 3 பெயரை மட்டும் நான் சொன்னேன். எனக்கு தெரியாத பல பேர்கள் இருக்கலாம், அல்லது பல பேர் இன்று சேவை புரிந்து கொண்டு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கூட உணராமல் இருக்கலாம். உணராமல் இருக்கக்கூடியவர்கள் கூட ஏராளம் இருக்கலாம். அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். 2014 பின்னால் 2019 வரை யாரேனும் குறுந்தண்டனை பெற்று ரிடக்ஷன் ஆஃப் பே என்கின்ற தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு ஊதிய நிர்ணயம் சரியாக செய்யப்பட்டு இருக்கிறதா என்பதை உடனடியாக அவர்கள் சரிபார்த்திட வேண்டும். இது அவர்களுக்குள்ள கடமை. இந்த பிரச்சனையானது தமிழ் மாநில அஞ்சல் 3 சங்கம் மிக தெளிவாக CPMG அவர்களிடம் எடுத்துச் சென்று CPMG அவர்களும் அதற்கான விளக்க ஆணையினை டைரக்டரேட்டில் கேட்க டைரக்டரேட்டும் அதற்கான விளக்க ஆணையினை தற்பொழுது வெளியிட்டு இருக்கிறது. மிக தெளிவான விளக்கமான ஆணை. தற்பொழுது DOPT அமைச்சகம் தன்னுடைய 24/5/2024 விளக்கத்திலே மைனர் பெனாலிட்டி என்பது ஒருவருடைய ஓய்வூதியத்தை பாதிக்க அளவிற்கு இருக்கக்கூடாது. 18/6/2019 இல்லஸ்ட்ரேஷன் படி அவைகள் திருத்தி அமைக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய பே பிக்சேஷன் என்பதை வழங்கப்பட வேண்டும் என்று அந்த விளக்க ஆணையிலே சொல்லி இருக்கின்றார்கள். இதனை நம்முடைய அஞ்சல் துறை தலைவர் DG போஸ்ட் 28/5/2024 அன்று CPMG அவர்களுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். CPMG அவர்களும் அனைத்து கோட்டங்களுக்கும் அதனை கம்யூனிகேட் செய்திருக்கின்றார். அதனுடைய தலைப்பை பார்த்தால் அது உங்களுக்கு நிச்சயமாகவே இது நமக்குரியதானா என்று தெரியாமல் இருக்கலாம். ஏனென்றால் ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் கேஸ் செட்டில் செய்வது போன்று அந்த சப்ஜெக்ட் இருப்பதனால் அதை பலர் கவனிக்காமல் நகர்ந்திருக்க கூட முடியும். ஆகவே இந்த ஆணையானது 2014 முதல் 2019 வரை மைனர் பெனாலிட்டியால் தன்னுடைய ஊதியத்தை இழந்தவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய மிக பெரியதொரு விளக்க ஆணையாகும். இதை தயவு செய்து சரிபார்க்கவும். என்ன நண்பர்களே, இது போன்ற பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா? இது நமக்கு என்ன சம்பந்தம் என்று நினைத்து ஒரு 200 பார்வையாளருடன் கடந்து போகப் போகின்றீர்களா, அல்லது பலருக்கு இந்த செய்தியை கடத்தி சென்று அவர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்காக பாடுபட போகின்றீர்களா? என்ன செய்ய போகிறீர்கள் என்பது எனக்கு புரியாமல் இருக்கிறது. இருந்தாலும் இத்துடன் முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.